முன்னாடி நிறைய வேல் கம்ப குத்தி வச்சிருந்தாங்க. நான் கோயிலுக்கு பக்கத்துல போய் பார்த்தேன். எல்லாம் போர்ல பயன்படுத்தக்கூடிய ஈட்டிகள். ஒவ்வொன்றும் நீளமா இருந்தது. அதோட பழமையை சொல்லும் விதமா ரொம்ப துருப்பிடிச்சும் இருந்தது. இப்போ இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. இந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்தோமே, அது ஆயுதங்கள் இல்லை, கோயில்ல வச்சு வழிபடுற வேல். ஆனா இந்த கோயிலுக்கு உள்ள குத்தி வச்சிருக்கிறது ஒவ்வொன்றும் பழங்கால போர்க்கருவிகள். அதுக்கும் இந்த ஈட்டிகளுக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்க. போனாரு. இந்த செங்கல் எப்படி இருக்குமா? நீங்களே பார்த்தாலே தெரியும் வித்தியாசம். இந்த டைமென்ஷன்ஸ் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. நாங்க மறுபடியும் அவர் பின்னாலேயே போக ஆரம்பிச்சோம். என்னடா அரண்மனையை காட்டுறேன்ட்டு ஏதோ ஒரு குழிக்குள்ள கூட்டிட்டு போறாருன்னு பார்த்தோம். சரி போய் தான் பார்ப்போமேன்னு நானும் அந்த குழிக்குள்ள இறங்கினேன். போர்டு மாதிரி வருது. குழிக்குள்ள மண்ணை சும்மா நோண்டினாலே எக்கச்சக்கமா ஓடுகளா வருது. அப்புறம் அந்த குழியில இருந்த மண்ணை மண்வெட்டியால தோண்ட ஆரம்பிச்சாரு. முழுக்க முழுக்க செங்கலா வருது. சாதாரணமா மண்ணை ஆழமா தோண்டும் போது கல்லு வரலாம், பாறை வரலாம், ஆனா செங்கல் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா பழங்கால வாழ்விடம் ஏதோ ஒண்ணு அங்க இருந்திருக்குன்னு அர்த்தம். அவர் தொடர்ந்து தோன்றினாரு. என்ன வந்ததுன்னு பாருங்க. அவர் முதல்ல என்கிட்ட காட்டுற மாதிரி அகலமா மெல்லிசா இருக்கிற செங்கல். நான் எதை மண்ணுக்குள்ள பாத்திரக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதையே தான் பார்த்தேன். அடுக்கடுக்கா சோழர் காலத்து செங்கல்கள். அப்போ இந்த ஊர் மக்கள் என்ற சொன்னது எல்லாமே அதெல்லாம் எனக்கு கிடையாது. இதுக்கு மேல என்னால பார்க்க முடியல. தோண்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன். இங்க இருக்கிற செங்கல் எல்லாம் தொல்லியல் துறையினால தோண்டப்பட்டு எப்படி ராஜேந்திர சோழனோட மாளிகை மேடுல அகழ்வாராய்ச்சி நடக்குதோ அந்த மாதிரி இருந்தா கூட என் மனசு கேட்டிருக்கோம். ஆனா இங்க எல்லாம் மண்ணோடு மண்ணாகி இப்படி ஒண்ணு இருந்ததையே எல்லாரும் மறந்து போய் அழிஞ்சு கிடக்குது பழையாறை சோழ அரண்மனை. அதுக்கப்புறம் அந்த விவசாயி சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை எங்க கிட்ட சொன்னாரு. ஜேசிபிக்கு டிராக்டர் போடுறதுக்காக அதை நிறவணும் மொத்தமாக நிறவும் போது வந்துட்டு வந்தோன்னா என்ன சொல்லிட்டு நம்ம பப்ளிக்காகவும் இடத்துக்காரங்க கொஞ்சம் காட்டி கொடுக்கணும். போகணுக்கு இங்கேருந்து கல் ஏற்றிட்டு போயிருக்காங்க. எல்லாம் மொத்தம் கேட்கணும். இங்க பக்கத்துலயே அதை வச்சு வீடு கட்டிருக்காங்க. இங்க உள்ள கல்களை அதுக்கு மேல அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை. என்னோட கண்ணீர் தான் வந்துச்சு. ஒருவேளை மாமன்னர் ராஜராஜ சோழன் நாளைக்கு இங்க வந்து பார்த்தாருன்னா உடைஞ்சு போயிடுவார். எப்படி நான் கட்டுக்கோப்பா வச்சிருந்த என் நாடு, என் அரண்மனை இப்படி ஆக்கிட்டீங்களேடா. நம்ம வரலாறு மொத்தமா அழிஞ்சு போறதுக்கு வடக்குல இருந்து ஒரு மாலிகாபூரோ யாரோ எதிர்நாட்டு மன்னனோ வரக்கூடாது. மக்களோட அலட்சியம் ஒன்று மட்டுமே போதும். என்ன பெரிய சோழன் ஆண்ட அரண்மனை, என் வாழ்க்கை நல்லா போனா போதும் அப்படின்னு எல்லாரும் இருக்கும் வரை இந்த நிலை மாறாது. இனிமேல் மாறினாலும் என்ன பயன்னு தெரியல. அதான் நான் அலைஞ்சு தேடி வந்த பழையாறை அரண்மனைய பாட்டா பிரிச்சு எத்தனையோ லாரியில எடுத்து போயிட்டாங்க. இப்போ அந்த தோப்புல பிளாட் போட்டு புதுசா வீடுகளும் வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவை பார்த்து நீங்க எல்லாம் நேர்ல இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒருவேளை அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். இந்த வீடியோவை
எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பற்றி பல பேருக்கு சொல்லுங்க. சரி, அடுத்து எங்க போறோம்?